இன்று திருவருகை காலத்தின் 2ஆம் ஞாயிறு. இன்றைய வாசகங்கள் நம்மை உள்ளொளி திருப்பயணத்திற்கு அழைப்பு விடுக்கின்றன. அனைவர் வாழ்விலும் நன்மைகள் சேர, நலிவென காண்பவை வலிமையில் வளர, அகத்தில் அருள் ஒளி வளர்ந்திட, இகமதில் இருள் பகை போர் இனி இல்லை என்னும் நிலை வர நம்பிக்கை நல்கி ஊக்குவிக்கின்றன. முதல் வாசகத்தில் பாரூக் இறைவாக்கினர் நாடு கடத்தப்பட்ட இஸ்ராயேல் மக்களுக்கு ஆறுதல் கூறி ஊக்குவிப்பதோடு அவர்கள் சொந்த நாடு திரும்ப கடவுள் தரும் வாக்குறுதியை இப்படி அறிவிக்கிறார்: எருசலேமே, உன் துன்பத் துயரத்தின் ஆடைகளை களைந்துவிடு. கடவுளிடமிருந்து வரும் நீதியை ஆடையாக புனைந்து கொள். கடவுள் தம் மாட்சிமையின் ஒளியில் மகிழ்ச்சியோடும் தம்மிடமிருந்து வெளிப்படும் இரக்கத்தோடும் நீதியோடும் இஸ்ராயேலை அழைத்து வருவார். 2ஆம் வாசகத்தில் திருத்தூதர் பவுலடியார் பிலிப்பு நகர மக்களை அன்பிலும் பண்பிலும் சிறந்தோங்கவும், தங்களது நீதி செயல்களால் கடவுளின் மாட்சிக்கு புகழ் சேர்க்கவும், இறை பார்வையில் குற்றமற்றவர்களாய் நேர்மையோடு வாழ்ந்து இயேசுவின் 2ஆம் வருகைக்கு தயாரிக்க வழிகாட்டுகிறார். திருமுழுக்கு யோவானின் பிரசன்னம் வரலாற்றில் முன்பே தீர்மானிக்கப்பட்டிருப்பதை நற்செய்தியாளர் லூக்கா தெளிவாக காட்டுகிறார். திபேரியுசு சீசர் ஆட்சி செய்து வந்த 15ஆம் ஆண்டில் பிலாத்து யூதேயாவின் ஆளுநராகவும் ஏரோது கலிலேயா பகுதிக்கு குறுநில மன்னராகவும் இருந்த காலத்தில் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்த யோவானுக்கு கடவுளின் வாக்கு அருளப்படுகிறது. அவரும் யோர்தான் ஆற்றை அடுத்த பகுதிகள் அனைத்திற்கும் சென்று நற்செய்தி அறிவிக்கிறார். இறைவாக்கினர் எசாயாவின் உரைகள் அடங்கிய நூலிலிருந்து இவரை பற்றி தீர்க்கமாக மேற்கோள் காட்டப்படுகிறது. பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது: ஆண்டவருக்கான வழியை ஆயத்தமாக்குங்கள். பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும். மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும். கோணலானவை நேராக்கப்படும். கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். இறைவாக்கு அருளப்பட்ட போது அவர் பாலைவனத்தில் இருந்தார். அங்கு தன்னையே புதுப்பித்து புது வலிமை பெற்று ஆன்மீக புரட்சிக்கு தயாரிக்கும் உள்ளொளி பயணம் மேற்கொள்கிறார். இவ்வளவு சிறந்த ஒரு முன்னோடியை கண்முன் கொண்டு அவருடைய எடுத்துக்காட்டுகளை பின்பற்றி அவரை போல உண்மைக்கு சான்று பகர இன்றைய நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இன்று நாம் வாழும் உலகமும் அன்று போல இருள், அநீதி, கண்ணீர், கவலைகளால் சூழப்பட்டு அமைதி இழந்து துன்புறுகிறது. நியூக்ளியர் தாக்குதல் என பயமுறுத்தும் ரஷ்யா, இறுதி வரை பழிவாங்குவோம் என லீபான் நாட்டையும் அழிக்கும் இஸ்ராயேல், யாருடன் சேர்ந்தால் தனக்கு ஆதாயம் கிடைக்கும் என நிலையற்ற அமெரிக்கா, இந்த இரு போர்களின் மத்தியில் குழம்பி நிற்கும் உலக நாடுகள், கடவுள் இல்லாத ஆன்மீகத்தில் வளரும் சமுதாயம், குடும்பங்கள் என்ற புனித அமைப்பு சிதைந்து தனக்காக மட்டுமே வாழும் மேலை நாட்டு கலாச்சாரம், போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி தங்கள் வாழ்வையே பணயம் வைக்கும் இளைய சமுதாயம், பசி, பிணி, பட்டினி என ஏழ்மையின் கோரப்பிடியில் துவண்டு நிற்கும் ஏழை நாடுகள், அகதிகளின் அளவற்ற வருகையால் தடுமாறும் ஐரோப்பிய நாடுகள், மதவெறியால் எத்தகைய வன் செயலுக்கும் தயாராக இருக்கும் மத தீவிரவாதிகள், எங்கும் எதுவும் நடக்கலாம் என அச்சுறுத்தும் இயற்கையின் சீற்றங்கள், இத்தகைய சூழலில் நம்பிக்கை தளர்ந்து நிற்கும் மக்களிடையே வாழும் நாம் திருமுழுக்கு யோவானைப் போல உண்மைக்கும் நீதிக்கும் சான்று பகர அழைக்கப்படுகிறோம். இறைவனின் திருவுளத்திற்கு அவரைப் போல நம்மையே கையளிப்போம். பிறர் வாழ்வில் ஒளியேற்றும் இப்பணிக்கு நம்மையே உருவாக்கிக் கொள்வோம். திருமுழுக்கு யோவானை ஆட்கொண்டு வழிநடத்திய இறைவன் நம்மையும்